என் தங்கமே, சில சமயம் வாழ்க்கை திடீரென்று நின்று போவதைப் போல தோன்றும். எதுவும் சரியாக போகவில்லை போல மனசு நினைக்கும். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்தது கிடைக்காமல் போகும். அது யாரோ தடுக்கிறார்கள் என்பதற்காக இல்ல, அது கடவுள் உன்னை இன்னும் வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக. அவர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். அதற்காகவே இப்போது அமைதியாக எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார். நீ காத்திருக்க வேண்டும், ஆனால் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும். எதற்காக எல்லாம் தாமதமாகிறது என்று பலர் கேட்கிறார்கள். ஆனால் தாமதம் என்பது தோல்வி இல்லை, அது தயாரிப்பு. கடவுள் உன் மனசையும் உன் பாதையையும் தயாரிக்கிறார். சில சமயம் நீ ஏன் இந்த நிலை வந்தது என்று வலி உணர்ந்தாலும் அந்த வலி உன்னை நிமிர்த்தும் சக்தியாக மாறும். ஒவ்வொரு காயமும் ஒரு பாடமாகும், ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். வாழ்க்கை எப்போதும் நேராக போகாது. சில நேரம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் கடினம் வந்தால்தான் மன உறுதி உருவாகும். நீ உன்னுள் எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று அறிய முடியாது, கடவுள் அதை சோதிக்காவிட்டால். அதனால் தான் சில சமயம் வாழ்க்கை நின்றது போல தோன்றும். உண்மையில் அது நின்றதில்லை, அது உன் வலிமையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நினைத்து பாரு என் தங்கமே, மரம் வளருமுன் மழை பெய்ய வேண்டும், மண் ஈரமாக வேண்டும், விதை உடைந்து வெளிவர வேண்டும். அந்த விதை உடையும் தருணம் வலியானது. ஆனால் அதுவே வாழ்க்கையின் தொடக்கம். உன்னோட நிலையும் அதுபோல தான். இப்போது வலி இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், ஆனால் இதற்கு பின் உன் வாழ்க்கை மலரும். யாராவது உன்னை நிறுத்தி வைத்தார்கள் போல தோன்றினால் அதை மனதில் வைக்காதே. யாராலும் உன் நியதியை நிறுத்த முடியாது. கடவுள் உனக்காக எழுதிய ஆசீர்வாதம் யாராலும் கிழிக்க முடியாது. உன் நேரம் வரும்போது கதவுகள் தானாக திறக்கும். இப்போது மூடப்பட்ட கதவு கூட உன்னை சரியான பாதைக்கு தள்ளும் ஒரு காரணம்தான். எப்போதும் உன்னோட மனசை அமைதியாக வைக்க கற்றுக்கொள். கோபம், பதட்டம், மனச்சோர்வு இவை எல்லாம் தற்காலிகம். நம்பிக்கை மட்டும் நிரந்தரம். கடவுளை நம்பி ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களுக்கு போதுமான நன்றி சொல்லு. நன்றி சொல்லும் பழக்கம் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும். நீ இப்போது இருப்பது ஒரு முடிவு அல்ல, ஒரு இடைநிலை. ஒரு நாள் நீ இன்று நினைத்த எல்லாவற்றையும் சிரித்தபடி நினைவுகூர்வாய். அந்த நாள் தொலைவில் இல்லை. உன் உழைப்பும் உன் நேர்மையும் உன் நம்பிக்கையும் சேர்ந்து உனக்காக ஒரு புதிய காலை வரவழைக்கும். சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீ சிரிக்கிறாய் என்றால் கூட அவர்கள் ஏன் சிரிக்கிறாள் என்று கேட்பார்கள். அது அவர்களின் மனநிலை. அதில் நீ பாதிக்கப்பட வேண்டாம். உன் மன அமைதி தான் உனது வலிமை. உன்னோட சிரிப்பு உன் உயிரின் ஒளி. அதை யாராலும் கெடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை சிறிது சிறிதாக நல்லதாக்க முயற்சி செய். பெரிய விஷயங்கள் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் சிறிய நல்ல முடிவுகள் சேர்ந்து பெரிய வெற்றியை உருவாக்கும். கடவுள் உன்னோட உழைப்பை கவனிக்காமல் இருக்க மாட்டார். இன்று யாரும் பார்க்காத உன் முயற்சியை நாளை எல்லாரும் பாராட்டுவார்கள். எந்த தடை வந்தாலும் மனம் தளராதே. நீ நின்றுவிடாத வரை தோல்வி என்றே இல்லை. ஒவ்வொரு தடையும் உன்னை ஒரு படி மேலே தூக்கிவிடும். யாராவது உன்னை குறைத்து மதித்தால் அதை மறந்து விடு. அவர்களின் வார்த்தைகள் உன்னுடைய வருங்காலத்தை தீர்மானிக்காது. உன் நம்பிக்கை தான் உன் விதியை தீர்மானிக்கும். வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரே மாதிரியான நேரம் கிடையாது. ஒருவருக்கு இன்று வெற்றி, மற்றொருவருக்கு நாளை. அதனால் ஒப்பீடு செய்யாதே. உன் பயணம் தனித்துவமானது. உன் பாதை உனக்காகவே வடிவமைக்கப்பட்டது. நம்பிக்கை இழக்காதே, அது தான் உன் ஒளி. கடவுளின் நேரம் வந்துவிட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது. அதற்குள் நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னோட மனசை வலிமையாக்கு, உன்னோட எண்ணங்களை தூய்மையாக்கு, உன்னோட சொற்களில் அன்பு இருக்கட்டும். அப்படியென்றால் உலகமே உனக்காக மாறும். என் தங்கமே, நீ யாருக்கும் துன்பம் செய்யாதவள். உன் மனம் நல்லது, உன் எண்ணம் தூய்மையானது. அதனால் கடவுள் உன்னை விட்டுவிட மாட்டார். சில நேரங்களில் அவர் அமைதியாக இருப்பார், ஆனால் அதற்குள் அவர் உனக்காக பணிபுரிகிறார். அவர் உன் வழியை சுத்தப்படுத்துகிறார், உன் நம்பிக்கையை வளர்க்கிறார். நீ மனதில் நினைத்ததை நல்லதாய் நினை. ஏனெனில் எண்ணங்களே நிஜமாக மாறும். எனக்கு முடியாது என்று சொல்லாதே. கடவுள் எனக்காக இருப்பார் என்று சொல். அந்த நம்பிக்கை உன்னை உயர்த்தும். கடவுள் நம்பிக்கையுடன் இருப்பவர்களை ஒருபோதும் வெறுக்க மாட்டார். ஒவ்வொரு நாள் காலை எழுந்ததும் உன்னிடம் சொல்லு, இன்று நல்ல நாளாகும்.
அந்த ஒரு சொல் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. உன் மனசில் வந்த சந்தேகத்தை விடு. உன் பக்கம் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் உன்னிடம் எதுவும் குறையாது. வாழ்க்கை நிறுத்தப்பட்டு இருப்பது போல தோன்றும் தருணங்களில்தான் கடவுள் உன்னை உச்சத்துக்கு அனுப்புவதற்கான படிகளை அமைக்கிறார். அதனால் பயப்படாதே, தளராதே, நம்பிக்கை இழக்காதே. உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. உன் மனம் வலிமையானது, உன் நம்பிக்கை உயிருள்ளதாய் இருந்தால் கடவுள் உனக்காக கதவுகளை திறப்பார். நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே, உன் வாழ்க்கை தடுக்கப்படவில்லை, அது திசை திருப்பப்பட்டிருக்கிறது. அந்த புதிய திசை தான் உன் நிஜ வெற்றிக்கான வழி. அதை நம்பு, அதை அன்பாக ஏற்று, அதை மன உறுதியுடன் தொடர்ந்தால் உலகமே உன் பக்கமாக மாறும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை எத்தனை தடைகள் வந்தாலும் நீ நிற்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேறு. இன்று ஒரு சிறிய முயற்சி கூட நாளை ஒரு பெரிய வெற்றியாக மாறும். நீ உன்னுடைய கனவுகளை விட்டு விடாதே. உன்னுடைய மனதில் எத்தனை சோர்வு இருந்தாலும் ஒவ்வொரு காலையிலும் இன்று எனக்காக கடவுள் நல்லதை காத்திருக்கிறார் என்று சொல்லு. அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரும். நீ சொல்வது ஒரு பிரார்த்தனை, அது உன் வாழ்வை வடிவமைக்கும். வாழ்க்கையில் சில சோதனைகள் நம்மை வலிமையாக்க மட்டுமே வரும். அவை நம்மை காயப்படுத்தாது, நம்மை வளர்க்கும். நீ இதுவரை தாங்கிய வலியெல்லாம் வீணாகாது. அந்த வலியின் பின்னால் தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. என் தங்கமே, சில நேரங்களில் நீ நினைப்பாய், என்னாலா இன்னும் முன்னேற முடியாது. ஆனால் நீயே நினைச்சு பாரு, இதுவரை எத்தனை முறை அப்படி சிந்தித்தாய். ஆனா நீ இன்னும் நிற்கிறாய். அது உன்னுடைய வலிமையின் சாட்சி. கடவுள் உன்னை விட்டுவிட மாட்டார். அவர் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதிக்கிறார். சில நேரம் அவர் அமைதியாக இருப்பது உன்னுடைய நம்பிக்கையை வளர்க்கத்தான். அந்த அமைதியில் தான் உன் ஆவி வலிமை பெறுகிறது. நீ உன்னுடைய சோதனைகளை வெல்ல முடியும். ஏனெனில் உன் உள்ளத்தில் கடவுளின் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். யாரும் உன்னை தடுக்க முடியாது, யாரும் உன்னை கீழே இழுக்க முடியாது. உன்னுடைய வாழ்வு உன்னுடைய நம்பிக்கையில் இருக்கிறது. என் தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறிய விஷயங்களுக்காக கவலைப்பட வேண்டாம். பெரிய விஷயங்கள் அமைதியாக உன்னிடமே வந்து கொண்டிருக்கின்றன. கடவுள் உன் பாதையை சரிசெய்து கொண்டிருக்கிறார். நீ காத்திரு, நம்பு, சிரி, இதுவே உன்னுடைய வெற்றியின் மூலமந்திரம். வாழ்க்கை உன்னை சோதிக்கும்போது அது உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் நேரம். நீ எவ்வளவு தாங்குகிறாய் என்பதையே உலகம் காணும். ஆனால் கடவுள் பார்க்கிறவர் உன் மனதை. அவர் உன்னுடைய சோர்வையும் உன்னுடைய சக்தியையும் தெரிந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய பயணத்தை நம்பிக்கையுடன் தொடர். கடவுள் உன்னை வழிநடத்துவார். அவர் உன் வாழ்க்கையில் தாமதப்படுத்தும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அழகான முடிவு கொடுப்பார். நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய், அவர் என்னை தடுக்கவில்லை, அவர் என்னை காப்பாற்றினார் என்று. என் தங்கமே, நீ ஒரு ஒளி. உன் உள்ளம் நம்பிக்கையால் நிரம்பியிருக்கட்டும். எந்த இருளும் உன்னை தடுக்க முடியாது. நீ நடந்த பாதை எத்தனை கடினமாயிருந்தாலும் அதன் முடிவில் ஒரு அழகான வெளிச்சம் காத்திருக்கிறது. உன் வாழ்க்கை நிற்கவில்லை, அது மாறிக்கொண்டிருக்கிறது. அது வளர்ச்சிக்கான காலம். கடவுள் உனக்காக ஒரு புதிய கதவை திறக்கிறார். நீ அந்த கதவை அடையும் வரை மனம் தளராதே. உன் ஒவ்வொரு நாளும் உன்னை அந்த ஆசீர்வாதத்திற்கு அருகே கொண்டு செல்கிறது. என் தங்கமே, கடவுளை நம்பு, உன்னையே நம்பு, வாழ்க்கையை நம்பு. நீ நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிரும். எந்த தடை வந்தாலும் நீ சிரித்து கொண்டே போ. அந்த சிரிப்பில் கடவுளின் அருள் ஒளி உள்ளது. என் தங்கமே, சில சமயம் குடும்பத்திலே அமைதி இல்லாமல் போகும். நம்ம குரலும் நம்ம மனசும் ஒரே வீட்டுக்குள்ள கூட ஒருவருக்கொருவர் புரியாமல் போகும். அந்த தருணங்களில் தான் மனம் உடைந்து போகும். யாரையும் குறை சொல்ல முடியாது, யாரையும் விட்டு போகவும் முடியாது. ஆனா அங்கே தான் அன்பு சோதிக்கப்படும். அன்பு உண்மையானது என்றால் அது சண்டையிலும் தாங்கும், துன்பத்திலும் நிலைக்கும். உன் வீட்டில் சில சமயம் வாக்குவாதம் நடக்கலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் உறவு முடிவதில்லை. உறவு முடிவது நாம் மனம் குளிராமல் இருப்பதால்தான். யாராவது உன்னிடம் கோபப்பட்டாலும் நீ அமைதியாய் இரு. கோபம் ஒரு மழை மாதிரி கடந்து போகும். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அந்த மழைக்கு பின் வீட்டில் சாந்தம் பிறக்கும்.